ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம ஒரு அழகான ஒரு ரோஸ் செய்ய போகிறோம். ரோஸ்னால் யாருக்குமே பிடிக்காமல் இருக்காது, எல்லாருக்குமே பிடிக்கும். நம்ம இன்றைக்கி சிம்பிளாக எப்படி ரோஸ் செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி A4 ஷீட்டில் ஒரு ஒரு 3 வச்சு ஒரு பகுதி, அதாவது நம்ம அப்படி மடக்கும்போது ஒரு ஸ்கொயராக கிடைக்கும்ல, அந்த பகுதியை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை இந்த மாதிரி சின்னதாக 3ஆக மடக்கி திரும்பவும் நான் மடக்கினது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க இல்லை, ஒரு நமக்கு ரவுண்ட் ஷேப்பிங்காக எடுக்கணும். ரவுண்ட் ஷேப்பிங்னால் ரொம்ப பெரிய ரவுண்ட் ஷேப்பிங் எடுக்கக்கூடாது, குட்டியாக உங்ககிட்ட என்ன இருக்குன்னு பாருங்கள். சின்ன சின்ன ரவுண்டாக வரணும். நம்ம ஒரு இதழ் ஷேப்புக்குன்னு வச்சுக்கோங்க. நமக்கு மொத்தம் 12 இதழ் தேவைப்படுது. நான் இந்த ஃப்ளவருக்கு 12 இதழ் யூஸ் பண்ணுவேன். 12 பீஸ் தேவைப்படுது. அப்போது அது நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த 12 பீஸையும் ஃப்ளவருக்கு கலர் பேப்பரில் உங்களுக்கு எந்த மாதிரி கலர் விரும்புகிறீங்களோ அந்த மாதிரி கலர் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ரெட்டாக எடுத்திருக்கேன். இதில் 12 பீஸ் வரும். நம்ம இனி இதழ் ஷேப்புக்கு எப்படி கொண்டு வரலான்னு பார்க்கலாம். இப்போது இதை சென்டரில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டு அதில் லைட்டாக ஒரு கம் போட்டுக்கிட்டு லைட்டாக ஒரு பெண்ட் பண்ணி ஒட்டிக்கிட்டால் போதும். அப்போ கொஞ்சம் அந்த இந்த ஸ்ட்ரைட்டாக இருக்கிறது அப்படி கொஞ்சம் ஒரு இதழ் மாதிரி அப்படி வளைஞ்சி கொடுக்கும். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, லைக் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களோட ஆதரவை எனக்கு தாங்க. இந்த மாதிரி நம்ம எல்லா இதழையுமே ஒட்டிக்கணும். இப்போ நான் எல்லாம் நானே பண்ணிட்டேன். இனி நம்ம தண்டுக்காக நான் ஒரு குச்சி எடுத்திருக்கேன். குச்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி விட்டால் போதும். ரொட்டேட் பண்ணும்போது நமக்கு அந்த தண்டுக்கான அந்த இது கிடச்சிரும். ரொட்டேட் பண்ணிவிட்டு ஃபைனலில் கம் போட்டு ஒட்டிக்கலாம். அப்புறம் நான் அந்த கம் போட்டு ஒட்டிக்கிட்டு உள்ளே இருக்கிற அந்த குச்சி உருவி எடுத்துருவேன். அது வச்சுக்கிட்டாலும் ஒன்றும் இல்லை, அது அப்படியே விட்டாலும் ஒன்றும் இல்லை. நான் குச்சி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த எண்டிங் பகுதியை நல்லா ஒட்டி விட்டுக்கிட்டு அந்த கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இல்லாத 2 சைடும் கட் பண்ணி விட்டுக்கிட்டு இனி நம்ம பூ செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு முதல்ல கொஞ்சம் க்ளூ எடுத்துக்கிட்டு ஒரு இதழில் லைட்டாக தேய்ச்சி விட்டுக்கிட்டு இந்த மாதிரி சுற்றி ஒட்டிக்கணும். ஃபஸ்ட்டு 2 லேயர் சும்மா சுற்றி ஒட்டுற மாதிரி இருக்கும். நான் ஒட்டுற மாதிரி 1 by 1 ஒட்டிக்கோங்க. ஒன் பை ஒன்னாக இதில் மாற்றி சைடு மாற்றி ஒட்டிக்கிட்டே இருக்கணும். சுற்றி நமக்கு ஒரு விரியாத ரோஜா இதழ் மொட்டு மாதிரி இருக்கும் ஃபைனல் அவுட்புட். நமக்கு ஃபுல்லாக 12 இதழையும் ஒட்டிக்கலாம்.
இந்த மாதிரி சுற்றி சுற்றி ஒட்டிப்போம். இப்போ பார்த்தீங்களா, நமக்கு கொஞ்சம் இதழ கூட்டி கூட்டி ஒட்ட ஒட்ட நமக்கு வந்து ஒரு அழகான ஒரு ஃப்ளவர் ஷேப்பிங் வந்துகிட்டே இருக்குது பார்த்தீங்களா. நான் ஏற்கனவே நேற்றுக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் பார்த்தீங்களா, க்யூட்டாக இருக்குல்ல ரோஸு. இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் செய்து வச்சுருக்கேன், இங்கே பாருங்கள், ஆரஞ்சு கலரில். இப்போ நான் அதுக்கு லீஃபுக்கு ஒரு 5க்கு 5 சைஸில் ஒரு இது எடுத்திருக்கேன். லீஃப் எப்படி வேணாலும் வெட்டிக்கலாம், நமக்கு எந்த மாதிரி தோணுதோ அந்த மாதிரி வெட்டிக்கலாம். நான் இப்போ லீஃபுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அந்த பூக்கு கீழே ஒரு இது இருக்கும்ல, அதுக்கு இந்த மாதிரி மடக்கிக்கிட்டு சுற்றி ஒரு இதழ் மாதிரி வெட்டி எடுத்துக்கிட்டு நம்ம விரிக்கும்போது ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி வரும். அதில் கொஞ்சம் பகுதியில் நம்ம கட் பண்ணி நீக்கிக்கலாம். நமக்கு ஃபுல்லாக தேவையில்லை பெருசாட்டு. ஒரு 3 எண்ணத்தை நீக்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஒன்றை வெட்டி விட்டுக்கிட்டு அதில் தான் நம்ம ஒட்டணும். அதுக்கப்புறம் லைட்டாக க்ளூ போட்டுக்கிட்டு அதை சுற்றி ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த மொனை பகுதியில் லைட்டாக நமக்கு தண்டை உள்ளே விடுறதுக்கு கணக்காக ஹோல் போட்டுக்கலாம். இப்போது அந்த இதில் ஃபுல்லாக உள்ளாடி க்ளூ போட்டுக்கிட்டு சுற்றி இந்த தண்டை உள்ளே விட்டுக்கலாம். இப்போ இதுவும் ரெடி ஆயிடுச்சு. நீ இந்த மாதிரி ஒரு 3 பீஸ் வர மாதிரி, இதுவுமே ஒரு 3க்கு 3 இல்லை 4க்கு 4 கூட எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம ட்ரையாங்கிள் வர மாதிரி முக்கோண ஷேப்பிங்கில் கொண்டு வந்துட்டு தண்டுக்கு கொஞ்சம் பகுதி நேரே வெட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் இலை மாதிரி வளைச்சி எடுக்கலாம். நடுவில் கட்டிங்ஸ் போடணுன்னா போட்டுக்கலாம். இலை நம்ம எப்படி வேணாலும் டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்படி மடக்கி முன்னையும் பின்னையுமா மடக்கி விடுறது சும்மா அந்த நரம்புகள் மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கிறதுக்காக. இந்த இலையை ஒட்டுறதுக்காக சும்மா ஒரு சின்னதாக ஒரு தண்டு மாதிரி செஞ்சுக்கிட்டு அதில் வந்து இப்படியும் ஒட்டிக்கலாம், சும்மாவும் 2 பக்கமாகவும் ஒட்டிக்கலாம்.
பார்த்தீங்களா? இந்த மாதிரி பண்ணிக்கலாம். எவ்வளோ அழகா இருக்குது பார்த்தீங்களா? ஃப்ரீயாக இருக்கும்போது உங்கள் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் கொடுங்க. நீங்களும் செய்யுங்க. இவ்வளோ நேரம் வீடியோவை பார்த்ததுக்கு தேங்க்யூ ஆல்.